அனைவருக்கும் வணக்கம். பௌர்ணமி பற்றிய சிறப்பு தொகுப்பு. பௌர்ணமி என்பது முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள். இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும். வருடம் முழுவதும் வரும் மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் வைகாசி பௌர்ணமி தினம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வைகாசி பௌர்ணமி அன்று வீட்டில் விளக்கேற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து வழிபட்டால் வீடு மனை முதலான செல்வங்களை வாங்குவதற்கான பாக்கியம் கிடைக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று அதிகாலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து விருப்பத்துக்குரிய தெய்வங்களை வழிபடுவதால் அந்த தெய்வத்தின் பரிபூரண ஆசிகள் நமக்கு கிடைக்கும். பொதுவாக குலதெய்வத்தை நாம் வழிபட்டால் குலதெய்வ பரிபூரண ஆசிகள் நமக்கு கிடைக்கும். அன்று மாலை வேளையில் தோன்றும் சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோளிங்கர், பழனி போன்ற மலை சார்ந்த கோயில்கள் இருக்கும் இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம். அன்று கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் மாலை சந்திரன் தோன்றும் வேளையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து அம்பாளை ஆராதித்து நாம் வழிபட்டால் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இத்தகைய சக்தி மிகுந்த நாளில் தேவி வழிபாடு தீய சக்தியிலிருந்து நம்மை காக்கும். வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி மாலை அணிவித்து வழிபட்டால் நாம் செய்த பாவங்கள் நீங்கும். பௌர்ணமி பூஜை பொதுவாக அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய பூஜை என்றாலும் பெண்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கக்கூடியது. பௌர்ணமி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். திருமணமான பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும், திருமணமாகாத பெண்கள் திருமண பேறு கிட்டவும் இந்த பூஜையை செய்து அம்பிகையின் அருளை பெறலாம். எனவே புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்று தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தண்ணீர், பழச்சாறு, நீர்மோர் போன்றவற்றை பக்தர்களுக்கு தானமாக வழங்குவதால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் உண்டாகும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உடல் மற்றும் மனம் சார்ந்த குறைபாடுகள் நீங்கும். பொருளாதார கஷ்டங்கள் நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கை உண்டாகும். அதுபோல் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பலன்கள் உள்ளது. சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தன் பிறந்த நாள். வைகாசி பௌர்ணமி முருகனின் பிறந்த நாள். ஆனி பௌர்ணமி இறைவனுக்கு கனிகளை படைக்கும் நாள். ஆடி பௌர்ணமி திருமால் வழிபாட்டிற்கு உகந்தது. ஆவணி பௌர்ணமி ஓணம், ரக்ஷாபந்தம் திருநாள். புரட்டாசி பௌர்ணமி உமாமகேஸ்வர பூஜைக்கு உகந்த நாள். ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் நாள். கார்த்திகை பௌர்ணமி திருமால், பிரம்மா ஆகியோர் சிவபெருமானின் அடிமுடி காண முயன்ற நாள். மார்கழி பௌர்ணமி சிவபெருமான் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள். தை பௌர்ணமி சிவபெருமானுக்கு பெருவிழா நடத்தும் நாள். மாசி பௌர்ணமி பிரம்மனின் படைப்பு தொழில் துவங்கிய நாள். பங்குனி பௌர்ணமி சிவபெருமான் உமையம்மை திருமண நாள். ஒவ்வொரு மாத பௌர்ணமி சிறப்பை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் நாம் பூஜை புனஸ்காரங்கள் செய்து வந்தால் நமக்கு நல்லதே நடக்கும். இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாழ்க வளமுடன்.